காந்தாரா சாப்டர் 1. காந்தாரா பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து ஒரு சுனாமி மாதிரி இருந்தது. படம் பார்க்கும்போது அதை பற்றி எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், எப்படிப்பட்ட ஒரு கடவுள்னு தெரியாமல் நம்ம வந்து ஒரு படத்தை பார்க்குறோம். அதில் முதல் முறையாக அந்த சலங்க சத்தத்தை கேட்கும்போது நம்மளே அறியாமல் அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் உங்களால் ஃபீல் பண்ணியிருக்க முடியும். அண்ட் அந்த கதையிலேயே வந்து ஒரு டிவைன் தன்மை இருக்கும். அந்த படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறமா தொடர்ந்து அந்த கடவுள் ஏதோ நம்மளை சுற்றி இருக்கா மாதிரியான ஒரு ஃபீலை நம்மளால் உணர முடியும். காந்தாரா சாப்டர் 1 இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் மிஸ்ஸிங். அதுதான் இந்த படத்தோட ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். மற்றபடி ரிஷப் ஷெட்டி இந்த படத்தை மிரட்டி இருக்காருன்னு தான் சொல்லுவோம். படத்தோடைய கதையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது பார்த்தீங்கன்னா காந்தாரா கடவுள் இந்த உலகத்துக்கு என்ன காரணத்துக்காக வந்தாங்க, காந்தாரா கடவுள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க. அப்படி அவங்கெல்லாம் யார் யார், அண்டு மிக முக்கியமாக அந்த காந்தாரான்ற ஊருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது, ஒரு வாட்டியும் இந்த நிலத்தை அபகரிக்கும் பொழுது அங்கே கடவுள் எந்த அளவுக்கு கோவப்படுறாங்க. சப்போஸ் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களில் நிறைய பேர் வந்து இந்த பிளாக் மேஜிக்லாம் பயன்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் கடவுள்களே கட்டி வச்சா அந்த கடவுளை காப்பாற்றுறதுக்கு யார் வரும் அப்படின்னு பல ட்ராவல்ஸ், பல பிரான்ச்சஸில் இந்த கதை வந்து விரிவடைஞ்சிருக்கு. அதுலேருந்து நம்ம ஹீரோ ரிஷப் ஷெட்டி எப்படி கடவுள்களையும் கூட மக்களையும் காப்பாற்றுறாரு தான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக ரிஷப் ஷெட்டியோடைய ரைட்டிங், டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃபை பேக் பண்ண விதம், அவங்க எப்படிப்பட்ட ஊரில் இருக்காங்க, அந்த ஊர் எங்கே இருக்குது, அந்த ஊர் பக்கத்தில் எப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கும் ஊருக்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக காட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஊரில் எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்றாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு ஒரு ட்ராவல். அண்ட் எப்பயும் நம்மக்கிட்ட இருக்க பொருள் விற்றீங்களா, அதுக்கு மேலே நமக்கு ஒரு பெரிய மரியாதையே இருக்காது, அது பெருசாக நம்ம கொண்டாடவே மாட்டோம். பட் அதே பொருள் வேறு யாராவது கையில் இருக்கும்போது அவங்க அதை யூஸ் பண்ணும்போது, அவங்க அதை பெருசாக பேசும்போது, எப்பா இவ்வளோ பெரிய விஷயமாப்பா இத்தனை வருஷமாக நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும். அப்படிப்பட்ட விஷயங்களை அண்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து பல பொருட்களை வந்து கொள்ளடிச்சிட்டு போனாங்கன்றதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இருக்கிறதுலே மிக விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பைசஸ். இப்படிப்பட்ட ஸ்பைசஸ் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்றது இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட விஷயங்கள் அங்கே காந்தாரா மக்கள்கிட்ட இருந்து அந்த ஊர் கிராமத்துலேருந்து பக்கத்தில் இருக்க ராஜாவுக்கு போகும்போது அது எந்தளவுக்கு வேல்யூவாக மாறுதுன்ற அந்த டீட்டெயிலாக இருக்கும். நாங்கள் இருக்க ராஜா சின்ன வயசுலேருந்து எந்தளவுக்கு வந்து எல்லாத்தையுமே அவர் தான் மாற்றிக்கணும்னு ஆசைப்படுறாரு, எந்தளவுக்கு அவருக்கு வந்து அந்த நிலத்து மேலே மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது அப்படின்ற அந்த ஆர்க்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சின்ன பையன், ரொம்ப குழந்தை, அந்த குழந்தை பக்கத்தில் இருக்க கிராமத்தை ஆட்சி செஞ்சிட்ருக்கு பல வருஷங்களாக. அது வளர்ந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு 2 பசங்க இருக்காங்க, அந்த பசங்களை எந்த அளவுக்கு அந்த கிராமத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறாங்கன்ற ஒரு ட்ராவல். இப்படி பல பிரான்ச்சஸாக போயிட்டுருக்கு. அண்டு இன்னொரு பக்கம் அதே காட்டு பகுதியில் வேற ஒரு குழு வளர்கிறாங்க, வேற ஒரு குழு இருக்காங்க. பட் இவங்க எப்படி முழுக்க தெய்வத்தை கும்பிட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்களோ, அவங்க முழுக்க பிளாக் மேஜிக்கை பண்ணி பயங்கர நெகட்டிவாக இருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்த டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள் அப்படின்றது காட்டுறதா இருக்கட்டும். அண்ட் குரங்கு மாதிரியான ஒரு உயிரினத்தை காமிச்சாங்க, அது பேர் என்னன்றது எனக்கு தெரில. அது கிட்டத்தட்ட ஒரு மம்மி படத்தில் மண்டுங்கள்லாம் வரும் தெரியல, அப்படி ஒரு ஸ்டேஜிங் ஒன்று பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த படத்தில் என்ன ரொம்ப பிரமிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நிறைய சீன் ரிஷப் ஷெட்டி வந்து எழுதியிருக்காரு. அது நம்ம இந்தியன் கிராஃபிக்ஸ்லேயே அது ஒரு பெரிய எஃபர்ட் தான், ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. பட் இன்னும் அக்யூரேட்டாக இப்படி ஒரு கிராஃபிக்ஸாக ஹாலிவுட்டில் பண்ணாங்கன்னா மிரண்டு போயிடும். அப்படி ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு நெருப்பில் அந்த காந்தாரா கடவுளை காட்டுறதா இருக்கட்டும், அந்த நெருப்புலேருந்து அந்த காந்தாரா வந்து வேஷம் போடுற மாதிரி அவங்களுடைய முகம் அப்படி வர்றதா இருக்கட்டும். நான் சொன்னாலே இப்போ குரங்கு மாதிரி ஒரு ஜீவராசி இருந்தது, அது மம்மி மாதிரி கடன்னு ஓடி வருது, அதுவாக இருக்கட்டும். இப்படி ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தார். அண்டு அவருக்கு அந்த கமர்ஷியல் மீட்டரும் தெரிஞ்சிருக்கு, எந்த இடத்துல எப்படி எந்த பாயிண்டில் அதை ட்ரிக்கர் பண்ணி தூக்கணும் அப்படி ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம எல்லாருமே அந்த டான்ஸ் ரொம்ப ரசித்து பார்த்துருப்போம். அண்டு ரிஷப் ஷெட்டிக்குள்ளே அந்த காந்தாரா கடவுள் வர்ற அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணியிருப்போம். இந்த படத்தில் ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு குகைக்குள்ளே, ஒரு கிணறுக்குள்ளேருந்து அந்த கடவுள் வெளியில் வர போகிறாங்க, அந்த பாயிண்டில் ரிஷப் ஷெட்டி அப்படி குதிக்கிறாரு. அது ரெண்டும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு ரைட்டிங். அது சும்மா நம்ம சொல்லிடலாம்ல இவர் கூட சாமி வந்துருச்சுன்னு, பட் அந்த சாமி என்ன காரணத்துக்காக வந்தது, ஏன் வந்தது, எப்படி அந்த அப்படி ஒரு மேஜிக்ன்றது நடந்ததுன்றதெல்லாம்
ஸ்டேஜ் பண்ணுறதுன்ற அந்த ட்ராமா ஓவராலாக ரைட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார். அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸும் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சிருந்தது. முக்கியமாக ஒரு தேரை வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க, மறந்துட்டேன், பயங்கரமாக இருந்தது. அந்த ஜாகிரபிக்கலாக எப்படி ஒரு இடத்த வச்சியும் அதில் இருக்க ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம ஒரு ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியா. அந்த ஒரு சாங் சீக்வன்ஸில் கையில் இருக்க நகத்தை வெட்டுறாங்க, முடியை வெட்டுறாங்கன்னா கூட அதுக்கு பின்னாடி இருக்க ப்ளே இப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப கரெக்டாக காட்டின ஒரு படம் தான் இந்த காந்தாரா. அண்டு காந்தாரா பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ், மிக முக்கியமாக இந்த படத்தோட ஹீரோயின் ருக்மிணி வசந்த். ருக்மிணியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்கள பார்த்தாலே எல்லாருமே அவங்களுடைய அழகில் மயங்கிடுவாங்கன்றத சந்தேகமே இல்லை. பட் படமாக பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த கேரக்டரை அவங்க தொடர்ந்து ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது சப்த தாக்கர தாச்சி எல்லோ, சைடு ஏ சைட் பியாக இருக்கட்டும், அடுத்து அவங்க பண்ண ஏஸாக இருக்கட்டும், மதராசியாக இருக்கட்டும், இப்போ அவங்க பண்ண காந்தாரா சாப்டர் 1 இருக்கட்டும், அடுத்து பிரசாந்த் நீலோடைய படத்தில் நடிக்கிறேன்றது சொல்லியிருக்காங்க. இந்த ராணி கேரக்டராக நீங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே ராணிங்கன்னா இப்படி தாங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் 100% சொல்லுவீங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ ராணியை பார்த்துருக்கோங்க, பட் இப்படி ஒரு ராணியை இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லைன்ற ஒரு ஃபீலை அவங்களுடைய அந்த லுக் அண்ட் ப்ரெசன்ஸ் மூலயமா தர முடியுது. வெறும் அந்த ராணியாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு ஷேடு ஒன்று இருக்குது. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. கண்டிப்பாக ஆடியன்ஸ்லாம் அந்த இடத்துல ஒரு ஷாக்கை எக்ஸைட் ஆகி படம் பார்ப்பாங்க. மிரட்டலாக இருந்தது இது. அண்டு சாங் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரிஷப் ஷெட்டி சொல்லவே வேணாம், ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு டேரக்டராக இருந்து அவர் மசிலாக அவ்வளோ வெயிட் ஏற்றிருக்காரு இந்த கேரக்டருக்காகன்றது தெரியுது. அவ்வளோ பெரிய டீமை டைரக்ட் பண்ணணும், அந்த அவுட்புட்டு கரெக்டாக வரணும், அதில் அவரும் சேர்ந்து நடிக்கணும், நிறைய டீட்டெயில் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமான ஸ்பேஸையும் எல்லாத்துக்குமான ஸ்கோப்பையும் அவர் கொடுத்துருந்தார். சாதாரண விஷயம் இல்லைங்க. இத்தனை கேரக்டர்ஸை வச்சு இத்தனை கேரக்டர்ஸும் மனசில் பதியணும், அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லணுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். அதை ரொம்ப டீட்டெயிலாக கரெக்டாக பண்ணியிருந்தார். சாங்காக இருக்கட்டும், மீண்டும் அந்த வராக ரூபம்ன்ற சாங் கேட்கும் போது உடம்புல ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸாக நான் பார்க்குறேன். பட் இந்த படத்தோட டியூரேஷன் கண்டிப்பாக இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஒரு சீன் கண்டிப்பாக என்ன தான் அது வந்து நியாயப்படுத்துகிற மாதிரியான சீனாக இருந்தாலும் கூட என்னால் ஏற்றுக்க முடியல. எந்த சீனா ரிஷப் ஷெட்டி கொகைக்குள்ளே விழுவார், அங்கே நந்தி கூட ரிஷப் ஷெட்டி சண்டை போடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் ஓவர் டூ பண்ணாமல் இருந்துச்சு. அதை கட் பண்ணிவிட்டு இல்லை இந்த நந்திக்கு தெரிகிற மாதிரியான ஒரு பார்வையில் அந்த கேரக்டரை ஸ்டேஜ் பண்ணிடலாம். ஏன் அதை மிஸ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. இப்படி ஒரு சில சின்ன சின்ன மிஸ்ஸஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. பட் ஓவராலாக கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராப்பரான டிவைனான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்தோன்னு ஒரு ஃபீல் இருந்தது. பட் காந்தாரா, இதுக்கு முன்னாடி ஒரு காந்தாரா பார்த்தோம்ல, அதை ஃபுல்ஃபில் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ரிவ்யூக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான். அதுக்கு ரீசன் என்னென்னா அதில் ஏதோ ஒரு உண்மை இருந்தது, இதில் அந்த உண்மை மிஸ் ஆகுது. அதுதான் இந்த படத்தோட ஒரு மைனஸ் பாயிண்ட். மற்றபடி ஸ்கிரிப்டாகவும் சரி, டைரக்ஷனாகவும் சரி, ஒரு படமாகவும் சரி, நீட்டாக கரெக்டாக ரிஷப் ஷெட்டி பண்ணியிருக்கான்றதில் டவுட்டே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக அவர் படத்தை முடிக்கும் போது இன்னொரு சாப்டர் இருக்குன்றத சொல்கிறாரு. அப்படி ஒரு சாப்டர் அவர் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் மக்கள் இந்த படத்துக்கு எப்படி ஒரு ஆதரவு கொடுத்தாங்களோ அதே அளவுக்கான ஆதரவு அந்த படத்துக்கும் கொடுப்பாங்கன்றதுலையும் சந்தேகமே இல்லை. இதை தாண்டி நீங்கள் காந்தாரா சாப்டர் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய். நான் பிரவீன் KS. பாய்.